தூத்துக்குடியில் 17 வயது சிறுவனை கஞ்சா போதை கும்பல் கத்தி முனையில் கடத்தி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மரண பிடியிலிருந்து சிறுவன் தப்பியது எப்படி? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் நடந்த கிட்னாப் காட்சிதான் இது. போதை கும்பல் அச்சமின்றி கடத்தலில் ஈடுபட காரணம் என்ன? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ராஜீவ் நகர் பகுதியைச் சேர்ந்த சிறுவன் திங்கட்கிழமை மாலையில் பசுவந்தனை சாலையில் உள்ள தனது நண்பர் வீட்டிற்கு சென்றுள்ளார். பின்னர் டீ கடையில் தனது 2 நண்பர்களுடன் அவர் பேசிக் கொண்டிருந்த போது கஞ்சா மற்றும் மது போதையில் இருந்த 6 பேர் கொண்ட கும்பல் சிறுவனை நோக்கி கூப்பிட்டுள்ளது. பின்னர் வேறு யாரோ என நினைத்து கத்திவிட்டோம் என கூறிவிட்டு அங்கிருந்தவர்கள் கிளம்பினர். சிறிது நேரத்தில் மீண்டும் வந்த நபர்கள் 17 வயது சிறுவனிடம் உன்னுடைய பைக்கை கொடு என அதட்டி கேட்டுள்ளனர். அதற்கு சிறுவன் மறுத்த நிலையில் வலுக்கட்டாயமாக அவர்கள் பைக்கை எடுக்க முயன்றுள்ளனர். அதை தடுக்க முயன்ற சிறுவனை அரிவாளை காட்டி மிரட்டியவர்கள் அவரது பைக்கிலேயே ஏறச் சொல்லி கடத்தி சென்றுள்ளனர். பைக்கில் செல்லும் போது சிறுவனின் பின்னால் அமர்ந்திருந்த நபர் அவரை தாக்கியுள்ளார். சற்று தொலைவில் சென்றதும் சிறுவனின் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் செயினை பறிக்க முயன்றுள்ளனர். ஆனால் அவர்கள் போதையில் இருந்ததால் சிறுவன் சாமர்த்தியமாக செயல்பட்டு பைக்கை தள்ளிவிட்டு தப்பி வந்துள்ளார். தனக்கு நடந்த சம்பவத்தை கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்திற்கு சென்று போலீசிடம் கூறியுள்ளார். பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வந்து திரும்பி எங்கிட்ட வந்து பேசிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு வண்டி கேட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும், யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் வண்டி கேட்டாங்க. நான் தரமாட்டேன்னொடனே வண்டியை வந்து எடுத்தாங்க. எல்லாம் சரியான போதையில் இருந்தாங்கன்னா நான் வந்து வண்டி எடுத்தாங்க. நான் வண்டியை வாங்கக்காண்டி பக்கத்தில் போனேன். உடனே என்னைய பிடிச்சி ஏற்றிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோடனே அவங்கள நீ ஏன்டா வரேன்னு சொல்லி அவங்க மிரட்டி அவங்கள போக வச்சுட்டு என்னை ஏற்றுனாங்க. என் பின்னாடி ஒருத்தன் உட்காந்தான். அவன் 60 வேறு வச்சுருந்தானா, என்னால் எதுவும் பண்ண முடியல. சரின்னு சொல்லி அவன் போயிட்டு இருக்கும்போது என்னை அடித்து இது பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் எப்படி அவங்ககிட்ட வண்டியை சாய்ச்சி அவங்ககிட்ட தப்பிச்சு வந்துட்டேன். பின்னர் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து போதை கும்பலை தேடி வந்தனர். இதில் கோவில்பட்டி சாஸ்திரி நகரைச் சேர்ந்த சரவணன், கண்ணன் மற்றும் அன்னை தெரேசா நகரைச் சேர்ந்த ரஞ்சித் ஆகிய 3 பேரை கைது செய்துள்ளனர். இவர்களில் சரவணன், ரஞ்சித் ஆகியோர் மீது அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கோவில்பட்டியில் கஞ்சா புழக்கத்தால் குற்றச் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதை தடுக்கும் நோக்கில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பார்களா?